அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கட்சிக்கு ஒரு பேரிழப்பு. தாவேகா கட்சியில் இருந்த ஒரே தெளிவான அரசியல்வாதி, அதுவும் பெண் அரசியல்வாதி, அந்த கட்சியை விட்டு விலகிட்டாங்க. அந்த பெண்மணி கட்சியை விட்டு போனதும் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாக்களையும் கூப்பிட்டு மீடியாவிலெல்லாம் ஒரே பேட்டியாக கொடுத்து அணில்களையெல்லாம் கதற விட்டுக்கிட்டு போயிருக்காங்க. யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டிவிகே அக்கா என அன்பாக பாசமாக அழைக்கப்படும் வைஷ்ணவி அவர்கள் தான். அந்த பெண்மணி எந்த அளவுக்கு ஒரு தெளிவான அறிவார்ந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னோட சொந்த சாதிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட சொந்த சாதி மக்களை முன்னேற்றின ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கரை யாருமே புகழாத அளவுக்கு புகழ்ந்த கொள்கை தலைவராக அவங்க கட்சியில் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு புகழ்ந்த ஒரு தெளிவான பயங்கரமான தற்கூரி அறிவாளி. நான் ஏன் இவங்களை அறிவாளின்னு சொல்கிறேன்னா, இதுதான் அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய உச்சபட்ச அறிவு. அந்த கட்சியிலேயே ஓரளவுக்கு ஒரு அறிவாளி அப்படின்னா இவங்கள சொல்லலாம். அப்படின்னா மற்றவங்களோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியல்வாதி அந்த கட்சியை விட்டு போயிட்டாங்க. தாவேகாவுக்கு பேர் இழப்புங்க. சரி, அவங்க கட்சியை விட்டு வெளியில் போனதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகால கடுமையான டாமினேஷன் இருக்கான். இவங்க போஸ்டெல்லாம் போட்டால் அதுக்கு லைக் நிறையா வருதான். அந்த லைக்கு மாவட்ட செயலாளரை விட அதிகமாக லைக் வருதான் இவங்களுக்கு. அதனால எல்லாருமே வெளிப்படையாக மிரட்டுனாங்களாம். என்ன உங்களுக்கு மாவட்ட செயலாளரோட நிறைய லைக் வருது, நீங்கள் அவரோட ஃபேமஸ் ஆயிடுவீங்க போல், அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி மிரட்டி அவங்கள ஒடுக்குனாங்களாம். கட்சிக்குள்ளே பல ஒடுக்குமுறைகளாம். புசி ஆனந்தை பார்க்கணுன்னு மேடையில் ஏறி போகிறதுக்கு பார்த்துருக்காங்க. மேடையில் ஏறுறப்போ மனித சங்கிலியை வச்சு இவங்களை அப்படியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அது மாதிரி இவங்களை எங்கேயுமே கூப்பிடலையாம், எந்த கூட்டத்துக்கும் இவங்களுக்கு அழைப்பு கொடுக்கலையாம். இந்த மாதிரி ரொம்ப ஓரங்கட்டப்பட்டுட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கட்சியில் எந்த பதவியும் கொடுக்கலையாம். இவங்களை அப்படியே அம்போன்னு விட்டுருக்காங்களாம். இந்த அளவுக்கான குற்றச்சாட்டுகளெல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன காமெடியாக இருக்குன்னா, இவங்க லைக் வாங்குறாங்கன்றதுக்காகலாம் பொறாமப்பட்டு இவங்களை முடக்கணும், இவங்களை கார்னர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கானுங்க. பார்த்தீங்களா, அவனுங்க எப்படிப்பட்ட தற்குறிகளாக இருப்பானுங்க. ஏண்டா லைக்கு கமெண்ட் இதாடா முக்கியம், களத்தில் இறங்கி அரசியலை பண்ண மாட்டீங்களா? லைக் அதிகமாக வாங்கிட்டாங்கன்றதுலாம் ஒரு பிரச்சனையாடா, யாரா நீங்கள்லாம்? அது மட்டும் இல்லாமல் இவங்க சமூகத்துக்கு மக்களுக்காகன்னு நிறைய பண்ண வந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் பதவி இருந்தால் தான் வேலை பார்ப்பாங்களா கட்சியில், பதவி இல்லைனா வேலை பார்க்க மாட்டாங்களா? மக்களுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக நீங்கள் பதவிக்கு ஆசைப்படுறீங்க? பதவி வந்தால் வரட்டு, வரலைன்னா போட்டு. அதுவும் தாவேக்கால ஒரு பதவி வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? எந்த கட்சியில் இருந்தாலும் மக்களுக்காக நின்று மக்கள் பிரதிநிதியாக ஆகணும் அப்படின்னா மக்கள் வாக்களித்தாலே போதும், மக்களுக்காக நின்னாலே போதும். மக்கள் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் உங்களுக்கான பதவியை உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த சமரசமும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்தளவுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னா அப்படி தானே நிற்கணும். நாங்கள் எங்கள் தளபதிக்காக நிற்கிறோம், எங்கள் மக்களுக்காக நிற்கிறோம், மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம், நெல்லுங்க, எந்த சமரசமும் இல்லாமல். ஆனால் இதில் இந்த பொண்ணு சொன்னதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, தாவேக்கால பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான கட்சி, பெண்கள்லாம் சேஃபாக இருக்காங்க அப்படி இப்படின்னு இவங்க சொன்னாங்க இல்லையா? அப்போ இந்த பெண் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் என்ன தான் இருக்கட்டுமே, அவங்க பதவிக்கு ஆசைப்படுறாங்க, பதவி இல்லைனா வேலை பார்க்க முடியாதுன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுப்போமே. அப்படியே இருந்தாலும் அவங்கள இந்த அளவுக்கு ஒடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு லைக் அதிகமாக வருது, அதனால நீ இனிமேல் போஸ்டே போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான அவசியம் என்ன? அந்த பொண்ணோட உரிமையை ஏன் நீங்கள் பறிக்கிறீங்க? அப்போ எந்த அளவுக்கு மட்டமாக இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கடந்த 3 மாத காலமாகவே தாவேக்கால மாவட்ட நிர்வாகிகள்னால ஒரு பயங்கரமான டாமினேஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதாவது எல்லா இடங்கள்லையும் நீ செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துதான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆரம்ப கட்டத்துல நல்ல ஒரு சப்போர்ட் மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் போக போக சமூக வலைதளங்கள்ல எப்ப தொண்டர்களோட ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த டாமினேஷன். நான் என்னோட அறிக்கையிலேயே தெளிவா பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னா எங்க சோசியல் மீடியா ரீச் அவுட் அதிகமாச்சோ அங்க என்ன டாமினேட் பண்ண ரொம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. வார்டுல இருந்து மாவட்டம் வரைக்குமே பயங்கரமான ஒரு டாமினேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய இடங்கள்ல நிகழ்ச்சிகள், மாவட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு சொல்றதே இல்லை. அதை மீறி நம்ம போனா கூட ஒரு நீங்க எதுக்கு வந்தீங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, நாங்க உன்னை கூப்பிடவே இல்லையே நீ எதுக்கு வந்தேங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. என் மாவட்டத்திலேயே தாவேக்கால இருக்கிறவங்க என்னை பத்தின அவதூறான ஒரு கண்டென்ட்ஸை ட்விட்டர் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ பதிவு பண்றது, நான் போடுற சோசியல் மீடியாவில் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே தவறான கமெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொவைல் ஆயிட்டு இருந்தது. எனக்கு கஷ்டமா இருந்தது. மாவட்டத்துல இருக்கிற நிர்வாகி சரி ரொம்ப நேரம் பேசுறத கேட்கவும் முடியல.
இவங்க பேசுகிறத கேட்குறப்போ எனக்கு மட்டும்தான் ஏதோ ஆர்டிஃபிஷியலாக பேசுகிற மாதிரியே இருக்குங்க. மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே என்னை ஒதுக்குனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தொண்டர்களுடைய படை பலம் எனக்கு வந்ததுனால என்னைய வந்து உரம் கெச்சினாங்க. எதுக்கு? ஏன் மக்கள்கிட்ட மக்களுக்காக வந்தவங்க மக்கள்கிட்ட சாதாரணமாக பேசுங்க. உங்கள் தலைவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரும் அந்த கரண்ட் வயசை மிதிக்காதீங்க, உங்களோட சேஃப்டிக்காக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு? என்னதுக்கு? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு பெண் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி தாவேக்காலேருந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, என் மேலே எந்த வழக்குமே இல்லை, ஆனால் உங்களுக்கு வழக்கு பின்னணி இருக்குது அப்படின்லாம் சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டெலாம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா தாவேக்காலையே முக்கியமான ஒரு நபர் இவங்க தான். இவங்க இல்லைன்னா அந்த கட்சியே நடக்காதுங்க. சிரிக்காதீங்க, உண்மையாகவே சொல்கிறேன். பாருங்களேன் அந்த கட்சி எப்படி ஆட்டம் காண போகுதுன்னு. 3 லட்சம் ஃபாலோவர்ஸுங்க, 3 லட்சம் போச்சா? இதில் வேற இவங்க திமுகவுக்கு வரப்போகிறாங்கன்ற பேச்செல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. காலக்கொடுமை. அம்மா தங்கச்சி, அப்படியே திமுகவுக்கு வரீங்கன்னா உங்களோட அந்த க்ளவுன் மூளையெல்லாம் கலத்தி வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் வந்து நல்லா படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், தெளிவாக பேசணும், இந்த தற்குறி மாதிரி பேசக்கூடாது, கிறுக்குத்தனமெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது. அதனால் உங்களோட அந்த மூளையை கலட்டி வச்சுக்கிட்டு நல்ல மூளையோட வர்றதா இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க தங்கச்சி. தாவேக்கால நான் ஜாயின் பண்ணதுக்கான காரணம் ஒரு புது ஐடியாலஜி, அதாவது இளைஞர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு கழகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இன்ஸ்பயர் ஆகி ஜாயின் பண்ண ஒரு முக்கியமான விஷயம். இன்ஸ்பயர் ஆனீங்களா? எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க? இன்ஸ்பயர் இல்லை, அதுக்கு பேர் ரசிக மனநிலையில் வந்தீங்கன்னு சொல்லுங்கள். இன்ஸ்பயர்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சு, வாவ் செம்ம, அப்போ நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். சரியா? நீங்கள் வந்து ரசிக வெறியில் வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு பதவி அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தொடக்க கட்டத்தில் நான் ஜாயின் பண்ணி தொடக்க கட்டத்தில் வந்துட்டு சப்போர்ட் இருந்தது. எனக்கு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட மீட்டிங்லாம் இனிஷியேட் பண்ணுறது எல்லாமே இருந்தது. ஒன்ஸ் எப்போ சோஷியல் மீடியாஸில் தொண்டர்களோட சப்போர்ட் அதிகமாக ஆரம்பிச்சதோ அங்கே ஆரம்பிச்சது தான் இந்த டாமினேஷன், கார்னரைசேஷன் எல்லாமே. கார்னரைசேஷன்னா என்ன மக்களே? எனக்கு தெரியலைங்க. எதுக்கு இப்படி பேசணும்? நல்லபடியாக பேசலாமே. தூய தமிழில் பேசுகிறேன்ற பேரில் கிரிஞ்சு பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கிலீஷில் பேசுகிறேன்னு இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க. ஏன் தங்கச்சி? ஏன்? எதுக்கு? என்னத்துக்கு இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப டாமினேட் பண்ணுறது, அதாவது எல்லா இடங்கள்லையும் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறத அவங்க எனக்கு கண்டினியூஸாக உணர வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீ இதை இழந்தால் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இழந்துக்கிட்டு நிற்க வேண்டியது தானே தங்கச்சி? ஏன் செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருக்கா? தளபதி போகிற ஃப்ளைட்டை பார்த்து கும்பிடுறாங்களே, அப்போது நீங்கள் அந்த குரூப் இல்லையா? நீங்களும் அதே மாதிரி தானே இருக்கணும். நீங்கள் என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் இருக்குன்னு புதுசாக என்னலாமோ சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலைங்க எங்களுக்கு. தொடர்ந்து பொதுவாகவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, யாருன்னு தெளிவுபடுத்த முடியும்? இல்லை, நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா தனிநபர் தாக்கத்தை நான் இனிஷியேட் பண்ண விரும்பலை. உங்களை யாரும் தனிநபர் தாக்குதலை இனிஷியேட் பண்ணலாம் சொல்லலை. அது யாருன்னு சொல்ல சொன்னாங்க, அவ்வளோதான். இல்லைங்க, விருப்பம் இல்லைன்னு சொல்லிடணும். அதுக்கு என்ன, எனக்கு தனிநபர் தாக்குதலுக்கெல்லாம் இனிஷியேட் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு அதுக்கெல்லாம் வந்து அது இல்லை இது இல்லை. ஏன்? எதுக்கு? மாவட்ட நிர்வாகிகள், ஏன்னா ஒருத்தங்க 2 பேருன்னு இல்லை, அதை விட ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஒருத்தங்க 2 பேருன்னு இல்லை, எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஏன் அணில்களே, இவங்களை ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க? ஒருத்தர் 2 பேர் இல்லையா, எல்லாருமே சேர்ந்து அவங்கள ஒடுக்கியிருக்கீங்க, அடக்கியிருக்கீங்களா? ஏன்டா? ஏன்? ஏன்னா ஒருத்தங்க டாமினேட் பண்ணுறாங்க, ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சரிங்களா, எல்லாருமே எனக்கு ஒன்றா சேர்ந்து ஒரு டாமினேஷனை தான் கொடுத்தாங்க. டாமினேஷனை கொடுத்தாங்களா? எனக்கு புரியலைங்க. டாமினேஷனை எப்படிங்க ஒருத்தருக்கு கொடுக்க முடியும்? டாமினேஷனை கொடுக்க முடியுமா யாராவது? எனக்கு நீங்கள் டாமினேஷன் கொடுக்குறீங்களா யாராவது? நான் உங்களுக்கு டாமினேஷன் ஏதாவது கொடுக்க முடியுமாங்க? நம்மளால் முடியுமாங்க? யாராலையுமே முடியாத ஒரு விஷயத்தை எப்படிங்க இவங்களுக்கு யாரோ கொடுத்தாங்க? அதுவும் அணில்கள் கொடுத்தானுங்களா? டாமினேஷன் எப்படி கொடுத்துருப்பானுங்க? ஓகே, தொடர்ந்து இழிவாக பேசுனதாகவும் பெண்களுக்கு எதுக்கு இந்த அரசியல் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. யார், எந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது? நிறைய இடங்களில் நான் கருத்துக்கள் தெரிவிக்கும் போதாகட்டும், இல்லை வந்துட்டு இந்த விஷயங்கள் தப்பாக இருக்குது, இதை கரெக்ட் பண்ணி நம்ம இப்படி பண்ணோம்னா இன்னும் கூட கொஞ்சம் ஓட் பேங்க் ஜாஸ்தி பண்ணலாம்னா மக்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லும்போது கண்டினியூஸாக, நீ சின்ன பொண்ணு, நீங்கள் ஏமா சொல்கிறீங்க, அரசியலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நீங்கள் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, அவனுங்கள்லாம் அரசியலில் பழத்தை சாப்பிட்டு கொட்டையை நல்லா சாப்பிட்டு அதை முழுங்கிட்டு வெளியில் வாமிட் எடுத்து போட்டு போயிருக்கானுங்களோ? கட்சி ஆரம்பிச்சே இப்போ செயல்பட ஆரம்பிச்சே அதுவும் 4 மாதம் 3 மாதம் தான் ஆகுது.
2-3 கூட்டம் தான் போட்டிருக்கீங்க இது வரைக்கும். எவன் சொன்னது அந்த மாதிரிலாம்? என்னமோ அரசியலில் பரம்பரையாக இருக்கிற கட்சியில் பயணிக்கிறவனுங்க மாதிரி எவன் பேசுனது? அது எந்த அணில் அப்படி பேசுனது? நாங்கள் வந்துட்டு அரசியல் அனுபவங்கள் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்துட்டு கருத்துக்கள் உங்கள் கருத்துக்களை கேட்குறோம், ஆனால் பொறுமையாக கேட்கலாம் இருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ தாவேக்கா காரணங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கும்? இந்த 4-5 மாதம் இந்த லெட்டர் பேடில் 4-5 அறிக்கைகளை பார்த்தது, அது பிறகு விஜய் வந்து ஒரு 3 மேடையில் பேசுகிறத பார்த்தது, இதுதான் அரசியல் அனுபவமா? இது எப்படி அரசியல் அனுபவமாக கன்சிடர் பண்ண முடியும்? ஏன்டா இப்படி உசுரை வாங்குறீங்க நீங்கள்? பார்த்தாலும் பின்னாடி சொல்லுங்கள், பரவாயில்ல பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஃபிக்ஸடாக பரவாயில்லமா நீங்களும் சொல்லுங்கள் அதையே எடுத்துக்கலாங்கிற மாதிரி இல்லை. நீ சின்ன பொண்ணு, நீ ஏன் சொல்கிற அது மாதிரி நிறையா இடங்களில் பொண்ணா நீ ஏன் அரசியலுக்கு வந்த அப்படிங்கிறத எனக்கு உணர வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. பொண்ணுங்க ஏன் அரசியலுக்கு வரீங்கன்னு சொல்லிலாம் கேட்டிருக்கானுங்கன்னா அப்போ இவனுங்க தான் பிரச்சனை. பொண்ணுங்க பாதுகாப்பு பற்றி அந்த அளவுக்குலாம் பேசுவானுங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பி விமென்ஸ் டே, ஆனால் யாரும் சந்தோஷமாக இல்லைல்ல, நம்ம கஷ்டப்படுறோம்ல, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போடுங்க, நம்ம எல்லாரையும் மாற்றுவோன்னு சொல்லி கேவலமாக ஒரு விமென்ஸ் டே விஷ் சொல்கிறப்போ கூட அத்தனை பேரையும் பயமுறுத்தி பேசின ஒரு நபர். ஆனால் அவருடைய கட்சியில் இருக்கிறவனுங்க பாருங்கள், நீ எல்லாம் ஏன் அரசியலுக்கு வந்த, ஏன் பொண்ணுங்கள்லாம் அரசியலுக்கு வரீங்க, நீங்கள்லாம் எதுக்கடி கருத்து சொல்கிறீங்க அப்படின்லாம் கேவலமாக பேசியிருக்கானுங்க. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் இல்லை? இவனுங்கெல்லாம் பெரியார கொள்கை தலைவராக வச்சுருக்கானுங்க வேற. இப்போ பெண்கள் அரசியலுக்கு வரலாம், அதுவும் இளம் பெண்கள், உங்களுக்கெல்லாம் என்னம்மா இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும், லைஃப் இருக்குது, அரசியல் களத்துக்கு வந்து வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. அப்போ நீங்கள் கேட்க வேண்டியதானம்மா, நீ எதுக்குடா இருக்க மயிர, நீ எதுக்குடா அரசியலில் இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ என்னத்துக்குடா இங்கே வந்து இருக்க கிறுக்கு பயில, நீ போய் வேறு ஏதாவது வேலையை பாடுறா, அரசியலை என்கிட்ட கொடுத்துட்டு போடா மயிரன்னு சொல்லி பேச வேண்டியதானே தங்கச்சி. ஏன் நீங்கள் அவனெல்லாம் எதுவுமே கேட்கல? நீ மட்டும் என்ன புண்ணாக்குக்குடா அரசியலில் இருக்கன்னு கேட்டால் அவன் அப்படி பேசியிருப்பானா? இதுக்கு தான் சொல்கிறது, சுயமரியாதை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அது இல்லாமல் போச்சு இந்த இடத்துல? கேட்டிருக்க வேண்டியதானே, அவன் நாக்கை எப்படியே பிடிங்கி கேட்டிருக்க வேண்டியதானே. ஆனால் போயும் எங்களுக்கு லைக் வரல, உனக்கு லைக் வருதுன்னெலாம் சொல்லி பேசியிருக்கானுங்கடா. இதுதான் அவங்க அரசியல் அனுபவமாடா? டேய், எங்களுக்கு அரசியலில் எல்லா அனுபவமும் இருக்குது, நீ ஒன்றும் கருத்து சொல்லாண்டா, நீ மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறவனுங்க யாருன்னா, எங்களுக்கு லைக் வரல, அந்த பொண்ணுக்கு லைக் வருது, அவள் நல்ல பிரபலமாகறான். நாம் தமிழர் கட்சியில் ஒரு பிசுறு, அவங்கள என்ன பாடுபடுத்தினானுங்க நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க. அதே மாதிரியே தாவேக்காலையும் பாவம் இந்த பெண்மணி பல வருஷமாக மக்கள் பணியில் இருந்து மக்களுக்காக பல சேவைகள் செஞ்ச ஒருத்தவங்களை இழந்துட்டீங்களே தாவேக்கா. இனிமேல் எப்படி நீங்கள் இதை ஈடுகட்ட போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? எனக்கு உங்கள் கட்சியோடைய நிலைமையை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. தங்கச்சி, நீங்கள் ஒரு தனி கட்சி தொடங்கிருங்க, உங்களுக்கு அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது, உங்களுக்கு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஏன் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? நீங்கள் தான் தலைவர், நீங்களா தாவேக்காவான்னு பார்த்துருவோம், நீங்களா விஜயான்னு பார்த்துருவோம். எவன்லாம் உங்களை வந்து இந்த மாதிரி ஒடுக்குனானோ அடக்குனானோ அவன் முன்னாடியே வாழ்ந்து காட்டுங்க தங்கச்சி, அவன் முன்னாடியே ஜெயிச்சு காட்டுங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சி, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படி ஒரு முடிவெடுப்பீங்க? அப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா? எந்த அளவுக்கு அறிவாளி அப்படின்னா, இப்போ எப்படி தாவேக்காவோட தலைவர் அவர்கள் சுற்றி இருக்கவனுங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு கட்சி தொடங்கினாரோ அந்த மாதிரிப்பட்ட அறிவாளி, அதை விட பெரிய அறிவாளி நீங்கள் அப்படி பார்த்தா. காளியம்மா காளையாவது எல்லா உழைப்பையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தான் சைமன் செபாஸ்டியன் அந்த அக்காவை பார்த்து பிசுறு அது இதுன்னு சொல்லி வெளியில் அனுப்புனாப்புல. ஆனால் தாவேக்கால இந்த பொண்ணு பாவங்க, இப்போவே வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. ஐயோ பாவம். தாவேக்கன்ஸ்லாம் அந்த பொண்ணு இப்படி வெளியே வந்துட்டாங்கல்ல கட்சியை விட்டு, ஸோ அவங்கள்ட்ட வந்து எதிர்ப்பை காட்ட போகிறாங்களாம். எதிர்ப்பு காட்டுறதுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? அந்த பொண்ணோட ஐடியா அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே கட்சியை விட்டு வெளியே போனதுனால எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இல்லை, பயங்கரமான எதிர்ப்புங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்கனாலாம். எப்படா இந்த மனநிலையெல்லாம் மாற்றுவீங்க? லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, அன்ஃபாலோ, ஃபாலோ, ட்விட்டர்லாம் தெரியுறானுங்க. ஒவ்வொரு தாவேக்காரங்க ஐடிக்கும் குறைஞ்சது 1000 ஃபாலோவர்ஸாவது வரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கிறுக்கணுங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்டா 1000 ஃபாலோவர்ஸ் வந்தால் என்னடா பண்ணுவீங்க? அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? அப்போ உருப்படியாகவே அரசியல் பண்ணுறதுக்காக நீங்கள் இல்லை, ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்கு லைக் ஏற்றணும், பதவி அடையணும். அப்படி பதவி கொடுக்கலன்னு சொன்னால் அழுதுகிட்டு வெளியில் வரணும். இதுக்கு தான் இருக்கீங்களா அப்போ எல்லாருமே? அப்படி பதவி கேட்டு ஒருத்தவங்க கிடைக்கல அப்படின்றதுக்காக கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா உடனே அவங்கள அன்ஃபாலோ பண்ணிடணும். இதுதான் அவங்க அரசியலா? என்ன தாண்டா நீங்கள் எல்லாம் அணில்களா, இப்படி தற்குறிகளாக இருக்கீங்க எல்லாருமே. ஆனால் கொடுமை என்ன தெரியுமா? இந்த வைஷ்ணவி பொண்ணு கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமும் திமுக தான். எதுக்கலாமோ திமுகவை காரணம் சொன்னீங்க. இப்போ இந்த பொண்ணு உங்கள் கட்சியில் நீங்கள் பண்ண அலப்பறை தாங்க முடியாமல் கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு எப்படிரா திமுக காரணமாகும்?
உங்களுக்கு ஒன்றும் புரியலடா. என்னதான்டா உங்கள் பிரச்சனை? ஏன் இப்படி ராத்திரி பகல்னு எப்போ பார்த்தாலும் விடாமல் எப்போ பார்த்தாலும் குற்றச்சாட்டிட்டு இருக்கீங்க? எல்லா கட்சியிலையுமே உள்கட்சி பிரச்சனைகள்னு இருக்க தான் செய்யும். அந்த கட்சியில் வந்து பதவிக்காகன்னு வர பிரச்சனை இல்லை மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்காகலாம் யாரும் கட்சியை விட்டுக்கிட்டு போயிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வெளியில் வந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து பதவி தான், கட்சிக்காக இல்லைனா மக்களுக்காக அப்படின்லாம் நீங்கள் இல்லை, பதவி தான் அப்படின்னு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமே உங்களை ஒதுக்க தான் செய்வாங்க, உங்களை கேலி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. கட்சியை விட்டு வெளியே போனதுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாஜகலேருந்து அழைப்பு வந்தாச்சு. வானதி சீனிவாசன் அக்கா அழைப்பு கொடுத்துருக்காங்க. சகோதரி வைஷ்ணவி, உண்மையிலேயே மக்களுக்கு பணியாற்ற வேண்டுமென நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக வரலாம். மக்கள் படி பாஜக இன்னுங்க எதிர்ச்சொல்லாக இருக்குது. தாவேக்காவும் அதே கேஸ் தானே. அது மட்டும் என்ன மக்கள் பணிக்காக வந்த கட்சியை மக்களையெல்லாம் குழப்புன்னு குழப்பி இளைஞர்களையெல்லாம் நாசமாக்குறதுக்குன்னு ஒரு கட்சி உதயமாக இருக்குன்னா அது தாவேக்கா தான். அந்த கட்சியிலேயே மக்கள் பணின்ற பேரில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுனாங்க அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கிறப்போ பாஜகவில் மக்கள் படின்ற பேரில் ஏதாவது செய்ய முடியுமோ? முடியாதுல்ல, வாய்ப்பே இல்லைல்ல. அதுக்கு என்னமோ ஒன்றுங்க போட்டுங்க. சரி மக்களே, இந்த காணொலி நான் அதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.